அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 1 டேர்ம் 3 லெசன் 3. இதுதான் லாஸ்ட் லெசன் டேர்ம் 1ல். அதாவது இந்த லெசனோட ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நமக்கு முடியுது. ஸோ லெசன் என்ன அப்படின்னா ரெயின் ரெயின் ரெயின். ஸோ வள்ளியை வச்சு தான் இந்த லெசன் ஆஸ் யூஷுவல் ஸ்டார்ட் ஆகுது. ஐ லைக் டு ப்ளே இன் த ரெயின். வள்ளிக்கு வந்து மழையில் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வச்சு தான் நான் கொஷின் எடுத்திருக்கேன். ஸோ வள்ளி லைக்ஸ் டு ப்ளே இன் த ரெயின். ஸோ அடுத்து ஒரு போயம் நம்ம கொடுத்துருக்காங்க லெட்டஸ் சிங்கில். ட்ராப்ஸ் ஆஃப் ரெயின், மழை துளிகளை வச்சு. ட்ரிப் 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 ட்ரிப். இது வந்து என்ன அப்படின்னா நீங்கள் சவுண்ட் ஆஃப் அ ரெயின் வாட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை சவுண்ட் ஆஃப் அ ரெயின் ட்ராப்ஸ். சவுண்ட் ஆஃப் அ ரெயின் ட்ராப்ஸ் என்ன அப்படின்னா ட்ரிப். நோட் பண்ணிக்கங்க. பிக்சர் பேட்டர்ன் ரெயின் ட்ராப்ஸ். வேர் டு யூ கம் ஃப்ரம்? டைனி ட்ராப்ஸ் ஃப்ரம் ரெயின். ஸோ இது ஒரு கொஷின் எடுத்துக்கலாம். ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் த டார்க் க்ளவுட்ஸ். நான் எங்கேருந்து வரேன்னா டார்க் க்ளவுட்ஸ்லேருந்து வர்றேன். டவுன் டு த கிரவுண்டு. எங்கே வரேன்? கிரவுண்டுக்கு வர்றேன். நான் வரும்போது பீகாக் டான்ஸ், மயில் வந்து டான்ஸ் ஆடுது. சில்ட்ரன் டான்ஸ், குழந்தைகள் டான்ஸ் ஆடுறாங்க. ஃப்ராக்ஸ் ஹாப், தவளைகள் வந்து துள்ளி குதிக்குது. இட்ஸ் அ ஜாலி டைம். மழை வந்தாலே ஒரு ஜாலி டைம் தான். ஷல் வி சிங் எ ரைம்? நாம் ஒரு பாட்டு பாடலாமா? ட்ரிப் 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 பிட்டர் பேட்டர் ரெயின் ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயமை முடிக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன கொஷின் கேட்டிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வேர் டு த டைனி ரெட் ட்ராப்ஸ் கம் ஃப்ரம்? எங்கேருந்து இந்த ரெட் ட்ராப்ஸ் வருது அப்படின்றது தான் கொஷின். ஸோ இட் கம்ஸ் ஃப்ரம் ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் த டார்க் க்ளவுட்ஸ். ஸோ டார்க் க்ளவுட்ஸ், இருண்ட மேகங்கள் கிட்டேருந்து வருது. Who are dance at the time of raining? ரெயின் வரும்போது யாரெல்லாம் டான்ஸ் ஆடுறா? பீகாக் அண்ட் சில்ட்ரன். ஸோ வாட் டு த ஃப்ராக் டூ? தவளைகள் என்ன பண்ணுது? த ஃப்ராக்ஸ் ஆர் ஹாப் அப்படின்றதான் இந்த லெசன்லேருந்து நான் எடுத்த கொஷின்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ்யூஷுவல் நம்ம ஹார்ட் வேர்ட்ஸ் வந்து போயிடலாம். என்னென்ன ஹார்ட் வேர்ட்ஸ் அப்படின்னா ரெயின் ட்ராப், அம்ப்ரெல்லா, ஸோ ரெயின் கோட், பூட்ஸ், பேப்பர் போட், ஸ்னைல், ஸ்னைல்னா நத்தை. ஸோ அடுத்து லைட்னிங், மின்னல் வெட்டுறதா லைட்னிங் அப்படின்னு சொல்லுவோம். இடியை வந்து தண்டர் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே கொடுக்கல, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ விண்ட், காற்று. ஸ்ட்ரீம், நீரோடை. ஸோ பெபிள்ஸ், கூழாங்கற்கள். டிராகன் ஃப்ளை, அந்த தட்டான் அப்படின்னு சொல்லுவோம்ல, தும்பி. படுல், படுல் அப்படின்னா அந்த மழை நீரால் ஏற்படக்கூடிய அந்த சேரு. ஸ்பிளாஷ், ஸ்பிளாஷ்னா தெரிக்கிறது. ஃப்ராக், ஃப்ராக்னா தவளை, நமக்கு நல்லா தெரியும். ஸோ இதை தான் நான் வந்து ஹார்ட் வேர்ட்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இந்த சாப்டர். ஸோ அடுத்த லெசனுக்குள்ளே போயிடலாம். அடுத்த லெசன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ஸ்கை டு சி. அதாவது ஒரு ரெயின் ட்ராப்ஸ் வானத்துலேருந்து வந்து கடலில் போய் சேர்கிற வரைக்கான ட்ராவலை தான் இந்த லெசனில் சொல்கிறாங்க. இட் இஸ் அ ஸ்ட்ராமி டே. ஸ்ட்ராமினா புயல், புயல் அடிக்கக்கூடிய ஒரு நாள். ஐ எம் அ லிட்டில் ரெயின் ட்ராப், ஒரு மலைத்துளி. மழை பெய்யுது, அதில் ஒரு மலைத்துளி மட்டும் நம்ம கூட ட்ராவல் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஐ கம் டவுன் 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 ஃப்ரம் த ஸ்கை. நான் வானத்துலேருந்து கீழே வந்திருக்கேன். த லிட்டில் ரெயின் ட்ராப் ஃபால்ஸ் இன் டு த படுல். அது வந்து அந்த சேர், தண்ணி, அதாவது மலைத்துளிகள் ஏற்படுத்தக்கூடிய அந்த சேரில் வந்து விழுகுது. ஐ ஆம் இன் த படுல். இப்போ எங்கே இருக்குது? படுலில் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன் ஸ்பிளாஷ் அப்படின்னா அதில் குதிக்கும் போது தண்ணி வெளியே தெரிக்குதுல்ல, அதை வந்து ஸ்பிளாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து என்ன ஆகுது? இட் ரன்ஸ் டவுன் த வாட்டர் ஃபால். நீர்வீழ்ச்சியில் விழுகுது. வாட் அ லவ்லி வாட்டர் ஃபால் இட் இஸ். அதை என்ஜாய் பண்ணி பார்க்குது. வாட்டர் ஃபால் எப்படி இருக்குன்னா லவ்லியாக இருக்குது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து இட் ஜாயின்ஸ் எ ஸ்ட்ரீம். ஒரு நீரோடை கூட ஜாயிண்ட் ஆகிடுது. கிராசஸ் த வுட்ஸ். வுட்ஸ்னா இங்கே என்ன அப்படின்னா காடுகள். காடுகள் மரங்களை கடந்து போகுது. ஹே நவ் ஐ ஸ்விம் இன் த ஸ்ட்ரீம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ரேபிட்ஸ், இங்கே டியர்ஸ், மான்கள்லாம் பார்க்குது. ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன், இப்போ என்ன நீந்த முடியும் அப்படின்னு சொல்லுது. ஐ கோ பாஸ்ட் ட்ரீஸ், மரங்களை கடந்து போகிறேன். டியர், மானை கடந்து போகிறேன். ரேபிட்ஸ், முயல்களை நான் கடந்து போகிறேன் அப்படின்னு சொல்லுது. ஐ பவுன்சஸ் ஓவர் பெபிள்ஸ், கூழாங்கற்கள் மேலே. அப்படியே ஒரு நீரோடையில் கல் எப்படி உருண்டு போகுமோ அது மாதிரி நானும் உருண்டு போகிறேன். அண்ட் ஜாயின்ஸ் த ரிவர், நீரோடையிலேருந்து நான் எங்கே போய் ஜாயின் பண்ணுறேன்னா ரிவரில் ஜாயின் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்கைலேருந்து வர்றேன். வந்து நேராக நான் என்ன பண்ணேன், படுலில் விழுந்தேன். படுல்லேருந்து நான் எங்கே போனேன் அப்படின்னா ஒரு வாட்டர் ஃபால், படுல்லேருந்து நான் ஒரு வாட்டர் ஃபாலுக்கு போனேன்.
வாட்டர் ஃபால்லேருந்து நான் எங்கே வந்தேன் அப்படின்னா ஸ்ட்ரீமுக்கு வந்திருக்கேன். ஸ்ட்ரீம்லேருந்து இப்போ எங்கே வந்திருக்கேன், ரிவருக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த ட்ராவலையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ சி லீப் ஓவர் பபிள்ஸ் அண்ட் டைவ் இன் டு த ரிவர். நேராக ஆற்றுக்குள்ளே வந்து விழுந்துட்டேன், பபிள்ஸ் கூடயே வந்து. ஜஸ்ட் லைக் கிங்ஃபிஷர், யார் மாதிரி வந்திருக்கேன், ஒரு கிங்ஃபிஷர் பேர்டு மாதிரி வந்து விழுகிறேன் நான். அடுத்து இட் ட்ராவல்ஸ் வித் த ரிவர், அப்படியே ட்ராவல் கூடயே நான் ட்ராவல் ஆகி ஜாயின்ஸ் த சி, நான் எங்கே போயிட்டேன், கடலில் போய் சேர்ந்துட்டேன். ஸோ இந்த ட்ராவலில் ரிவருக்கு அப்புறம் எங்கே போயிடுறாங்க, அவங்க சீக்கு போயிடுறாங்க. ஸோ இதோட அந்த ட்ராவல் முடியுது. இந்த ட்ராவலை கூட கேட்கலாம் நமக்கு, ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்துன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓ த ரெயின் ட்ராப்ஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் இட். இப்போ கடலில் ஒரு பார்ட் ஆயிடுச்சு. த சி இஸ் ஸோ பிக், ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்க்குது, கடல் ரொம்ப பெருசுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேருந்து நான் கொஷின் எடுத்திருக்கேன். வாட் டே இஸ் இட்? இட் இஸ் அ ஸ்ட்ராமி டே. ஹூ கம்ஸ் டவுன் ஃப்ரம் த ஸ்கீ? லிட்டில் ரெயின் ட்ராப். வேர் டஸ் த லிட்டில் ரெயின் ட்ராப் ஃபால் இன் த படில்? வேர் டஸ் இட் ரன்? எங்கே அது போகுது? இட் ரன்ஸ் டவுன் த வாட்டர் ஃபாலுக்கு போகுது. ஹவு டஸ் த வாட்டர் ஃபால் லுக் லைக்? வாட்டர் ஃபால் வந்து லவ்லியாக இருந்துச்சு. இட் ஜாயின்ஸ், எங்கெல்லாம் ஜாயிண்ட் ஆகுது? ஸ்ட்ரீமில் ஜாயிண்ட் ஆகுது, உட்ஸை கிராஸ் பண்ணுது. வேர் டஸ் த ரெயின் ட்ராப் ஸ்விம்? எங்கே நீந்தி போகுது? இன் த ஸ்ட்ரீம். த ரெயின் ட்ராப்ஸ் கோ பாஸ்ட், எதெல்லாம் கடந்து போகுது? டியர், ரேபிட், ட்ரீஸை கடந்து போகுது. இட் பவுன்சஸ் ஓவர், எதில் பவுன்ஸ் ஆகுது? பெபிள்ஸில் பவுன்ஸ் ஆகுது. எங்கே போய் ஜாயிண்ட் ஆகுது? ரிவரில் ஜாயிண்ட் ஆகுது. ஹவு டஸ் த ரெயின் ட்ராப் டைவ் இன் டு த ரிவர்? எப்படி டைவ் அடிச்சிச்சு? லைக் கிங் ஃபிஷர் மாதிரி டைவ் அடிச்சிச்சு. இட் ட்ராவல்ஸ் வித், எங்கெல்லாம் ட்ராவல் ஆகுது? ரிவர் அண்ட் ஜாயின்ஸ் த சி, கடைசியில் கடலில் போய் ஜாயிண்ட் ஆயிடுச்சு. ஹவ் இஸ் த சி? த சி இஸ் ஸோ பிக். ஸோ இதெல்லாம் வந்து புக் பேக்கில் இருக்க கொஷின். ஹூம் டஸ் த ரெயின் ட்ராப் மீட் இன் த வுட்ஸ்? யாரெல்லாம் மீட் பண்ணுச்சு? த டியர், த ரேபிட். வேர் டஸ் த ரெயின் ட்ராப் சி த கிங் ஃபிஷர்? எங்கே சீன் கிங் ஃபிஷரை பார்த்துச்சு? இந்த ரிவர், ஆற்றுல பார்த்துச்சு. வேர் டஸ் த ரெயின் ட்ராப் கோ ஃபைனலி? கடைசியாக ரெயின் ட்ராப்ஸ் எங்கே போச்சு? டு த சி, கடலுக்கு போச்சு. இஸ் த ரெயின் ட்ராப் ஹாப்பி? ரெயின் ட்ராப் சந்தோஷமாக இருந்துச்சா? எஸ், ஹாப்பியாக தான் இருந்துச்சு. இதுதான் இந்த லெசன்லேருந்து நான் எடுத்திருக்க கொஷின்ஸ். அடுத்து லெட்டர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. இது என்ன? இது வந்து படில். ஸோ இது என்ன? இது ரிவர். இது என்ன? இது வந்து சி. எப்படி சீன்னு கண்டுபிடிக்கணும்? ஷிப்ஸ் எல்லாம் இருக்குது, அதனால் சீன்னு கண்டுபிடிக்கணும். ரிவர் இங்கே பார்த்தீங்கன்னா கிங் ஃபிஷர் எங்கே வந்துச்சுன்னு படித்தோம். கிங் ஃபிஷர் வந்து ரிவருக்கு தான் வந்துச்சு, அதனால தான் இது ரிவர். ஸோ இதுதான், இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். ஸோ இந்த முக்கியமான பார்ட்டில் பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ்னு ரெண்டு பார்க்க போகிறோம். எப்படி ஒரு நார்மல் சென்டென்ஸை நெகட்டிவாக மாற்றுறது, எப்படி ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸை பாசிட்டிவாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஐ லைக் ஆப்பிள். இங்கே ஐ டோன்ட் லைக் லெமன். ஐ லைக் பொட்டேட்டோ. ஐ டோன்ட் லைக் பிரிஞ்சால். ஐ லைக் ஐஸ்கிரீம். ஐ டோன்ட் லைக் சிப்ஸ். ஸோ இங்கே வந்து நீங்கள் இதோட ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. ஆப்பிள், லெமன், பிரிஞ்சால், பிரிஞ்சால் ஏற்கனவே பார்த்துருப்போம் நம்ம. பொட்டேட்டோ, ஐஸ் க்ரீம், சிப்ஸ். சரி, ஓகே. இப்போ நெகட்டிவ் பாசிட்டிவ்னு பார்க்கலாம். இந்த லைக் இங்கே எப்படி மாறி இருக்கு? டோன்ட் லைக்னு மாறி இருக்கு. இந்த லைக் எப்படி மாறி இருக்கு? டோன்ட் லைக்னு மாறி இருக்கு. இந்த லைக் எப்படி மாறி இருக்கு? டோன்ட் லைக்னு மாறி இருக்கு. ஸோ நார்மலாகவே லைக் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு இதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் ஒரு வேர்டு எடுத்திருக்கேன், அங்கே இருக்கிற வேர்டே நம்ம எடுத்துடலாம். லைக் அப்படின்னு ஒரு வேர்டு எடுத்திருக்கோம், இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். இன்னொரு பார்ட் லைக்ஸ், இது கிராமர் தான், பட் புரிஞ்சுக்கோங்க. இதை வந்து பாஸ்ட் டென்ஸில் எப்படி சொல்லுவாங்கன்னா லைக்டுன்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் இது நமக்கு தெரியும். இப்போ இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கக்கூடிய வெர்பை நான் நெகட்டிவில் மாற்றுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு லைக் எப்படி மாறும்னா டூ ப்ளஸ் லைக்னு மாறும். இந்த லைக்ஸ் எப்படி மாறும்? டஸ் ப்ளஸ் லைக்னு மாறும். இந்த லைக்டு எப்படி மாறும்? டிட் ப்ளஸ் லைக்னு மாறும். இப்போ நெகட்டிவாக இதை மாற்றுறேன் அப்படின்னா டூ நாட் லைக். இப்போ லைக்ஸை நெகட்டிவாக மாற்றுறேன் அப்படின்னா டஸ் நாட் லைக். இந்த லைக்டை நான் நெகட்டிவாக மாற்றுறேன் அப்படின்னா டிட் நாட் லைக்னு வரும். அதாவது நீங்கள் எப்படி நார்மலாக புரிஞ்சுக்கிறது அப்படின்னா லைக், லைக்ஸ் ரெண்டுமே ப்ரெசன்ட் டென்ஸ் தான். நார்மலாக எஸ் ஏதாமல் ஒரு வெர்பு வருது அப்படின்னா அதை டூ ப்ளஸ் லைக்னு பிரிக்கலாம். இப்போ எப்படி தமிழில் காவை வந்து நம்ம எப்படி பிரிப்போம்? இக் ப்ளஸ் ஆ சீக்வல் டு
லைக்கா இப்படி பிரிப்போம்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லைக்ஸ் வெர்பு கூட எஸ் இருந்துச்சுன்னா அது எப்படி பிரிக்கலாம்? டஸ் ப்ளஸ் லைக்னு பிரிக்கலாம். லைக்டு பாஸ்ட் டென்ஸ் எப்படி பிரிக்கலாம்? டிட் ப்ளஸ் லைக் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த வெர்பையும் இப்படி தான் பிரிக்க முடியும். அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸில் மட்டும். இதை நெகட்டிவாக மாற்றினா நாட் மட்டும் சேர்த்தா போதும், நெகட்டிவாக மாறிடும். ஸோ இந்த ஸ்டாண்டர்டில் தான் இங்கே வந்து ஒரு வெர்பை வந்து பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் மாற்றிருக்காங்க. இது இந்த பார்ட்டை, அதாவது இங்கே இருக்கிற பார்ட்டை வந்து நான் கொஷினாக மாற்றிருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த இமேஜ் இங்கே டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. பாப் த காப், காப்போட பேர் என்ன? பாப். ஹாஸ் அ பாட், அவர்கிட்ட ஒரு பானை இருக்குது. பாப் த காப் ஃபில்ஸ் த பாட். இது வந்து அந்த டங் ட்விஸ்டர் மாதிரியான விஷயங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆக்ஷன்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பாப் ஒரு காப், அவர்கிட்ட ஒரு பாட் இருக்குது, அந்த பாட்டை ஃபில் பண்ணுறாரு. அடுத்து த ஃபேட் கேட், கேட் ஃபேட்டாக இருக்குது. ஹேஸ் அ கேப், ஒரு தொப்பி வச்சுருக்கு. த ஃபேட் கேட் வித் அ கேப் சேட் ஆன் அ மேட், ஒரு பாயில் உட்காந்துருக்கு. டட் இஸ் அ பக், பக்கோட நேம் டட். அண்ட் லைக்ஸ் ஹர் ரக், அவங்களுக்கு அந்த ரக் ரொம்ப பிடிக்கும். டக் லைக்ஸ் டு ஹம் ஆன் ஹர் ரக், இங்கே இருந்துட்டு பாட்டு பாடுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இட் இஸ் அ பிக் பிக், பிக் வந்து ரொம்ப பிக்காக இருக்குது. வித் அ விக், தலையில் ஒரு விக் வச்சுருக்கு. த பிக் பிக் வித் அ விக் இஸ் இன் அ பிட், அது ஒரு பிட்டில் இருக்குது, ஒரு குழியில் இருக்குது. The pup fell into the tub, பப் எங்கே விழுந்துருச்சு? ஒரு டப்புக்குள்ளே விழுந்துருச்சு. The dog got the pup out of the tub, டாக் தான் பப்பை வெளியே எடுக்குது அந்த டப்பை விட்டு. ஜென் ஹேஸ் அ ரெட் பென், ஜென் கிட்ட ஒரு ரெட் பென் இருக்கு. த ரெட் பென் இஸ் ஆன் த பெட், அந்த ரெட் பென் எங்கே இருக்கு? பெட்டுக்கு மேலே இருக்கு. இதை நான் கொஷினாக எடுத்திருக்கேன் பாருங்க. ஹூ இஸ் அ காப்? பாப். ஹூ ஹேஸ் பாட்? பாப். ஹூ ஃபில்ஸ் த பாட்? பாப். இந்த ஆன்சர் ஒரே மாதிரி வந்தாலும் நீங்கள் ஆக்ஷனை ஞாபகம் வச்சுக்கணும். ஹவ் இஸ் த கேட்? இட் இஸ் ஃபேட். ஹூ ஹேஸ் அ கேப்? த கேட். ஹூ சேட் ஆன் த மேட்? மேட்டில் உட்காந்தது யாரு? த கேட். ஹூ இஸ் டட்? டட் யாரு? இட் இஸ் அ பக். வாட் டஸ் த டட் இல்லைன்னா பக் லைக்? என்ன பிடிக்கும்? இட் லைக்ஸ் இட்ஸ் ரக். அது மட்டும் இல்லாமல் இட் லைக்ஸ் டு ஹம் ஆன் த ரக், ரக்கில் இருந்துட்டு பாட்டு பாடுறது பிடிக்கும். How is the pig? Pig எப்படி இருக்கு? It is big. What it has? அதுக்கு என்ன இருக்கு? It has a wig. Where is the pig? Pig எங்கே இருக்கு? It is in a pit. அடுத்த question. What happened to the pup? பப்புக்கு என்னாச்சு? It fell into the tub. Who got the pup out of the tub? டப்பை விட்டு யார் வெளியே எடுத்தா? The dog. Who has a red pen? Red pen யார்கிட்ட இருக்கு? ஜென் கிட்ட இருக்கு. What is the color of ஜென்ஸ் பென்? ஜென்ஸோட பென்னோட கலர் என்ன? ரெட். வேர் இஸ் த ரெட் பென்? ரெட் பென் எங்கே இருக்கு? இட் இஸ் ஆன் த பெட். ஸோ இதுதான் இந்த கொஷின் நான் இங்கே எடுத்திருக்கேன். இது நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணது தான். அடுத்த லெசன் ஒரு ரெய்னி டே அப்படின்றத ஒரு லெசனாக கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் த பிக் டார்க் கிளவுட்ஸ், கிளவுட்ஸ் எப்படி இருக்குது? பிக்காகவும் இருக்குது, டார்க்காகவும் இருக்குது. ஹைட் அண்டர் சன், சன்னுக்கு பின்னாடி அது ஒளிஞ்சுக்கிச்சு. இட் இஸ் கோயிங் டு ரெயின், மழை பெய்ய போகுது. கிளவுட்ஸ் ஆர் மேட் ஆஃப் மெனி டைனி டிராப்ஸ் ஆஃப் வாட்டர். கிளவுட்ஸ் மேகங்கள் எப்படி உருவாகுதுன்னா சின்ன சின்ன மழை துளிகள், டைனி டிராப்ஸ் ஆஃப் வாட்டர் மூலமாக அது உருவாகுது. ரெயின் டிராப்ஸ் க்ரோ பிக் அண்ட் ஹெவி. ரெயின் டிராப்ஸ் சேர்ந்து 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 என்ன ஆயிடுச்சு? அது பிக் அண்ட் ஹெவியாக மாறிடுச்சு, பெருசாகவும் மாறிடுச்சு, கனமாகவும் மாறிடுச்சு. ரெயின் டிராப்ஸ் fall out of the sky, இப்போ வானத்திலிருந்து கீழே விழுக ஆரம்பிச்சிருச்சு. மெயின் ரெயின் டிராப்ஸ் மேக் ரெயின், நிறைய மழை துளிகள் சேர்ந்து தான் ஒரு மழையை உருவாகுது. பேர்ட்ஸ் ஹைட் இன் த ட்ரீஸ், பறவைகள் எங்கே ஒளிஞ்சிருக்கு? மரத்தில் ஒளிஞ்சிருக்கு. ரேபிட்ஸ் ஹாப் இன் டு த ஹோல்ஸ், அதோட துளைக்குள்ள குதிக்க ஆரம்பிச்சிருச்சு ரேபிட்ஸ், முயல்கள் எல்லாமே. ரெயின் போஸ் ஹார்ட், இப்போ மழை வந்து அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ரெயின் மேக்ஸ் த பட்டில், அந்த மழை எதை உருவாக்க ஆரம்பிச்சிருச்சு? சேரை உருவாக்க ஆரம்பிச்சிருச்சு, தண்ணி தேங்கி இருக்கிறத உருவாக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆன் த கிரவுண்டில் உருவாக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்னைல்ஸ் நத்தைகள் அண்ட் வார்ம்ஸ் புழுக்கள் கம்ஸ் அவுட், வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ராக்ஸ் ஹாப் அபவுட், தவளைகள் வந்து குதிக்க ஆரம்பிச்சிருச்சு சந்தோஷத்தில். வி சிட் அவுட் சைட், நாங்கள் வீட்டுக்கு வெளியே. அவர் ஹோம், வி சிட் அவுட் சைட் அவர் ஹோம், எங்கள் வீட்டுக்கு வெளியே உட்காந்துருக்கோம். வி மேக் பேப்பர் போட்ஸ், நாங்கள் என்ன கிரியேட் பண்ணுறோம்? பேப்பர் போட்ஸ் செய்கிறோம். டு செயில் தம் இன் த பட்டில், அந்த தேங்கி இருக்க தண்ணியில் பேப்பர் போட்டு விடுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கோம். வி ஈட் ஹாட் ஸ்நாக்ஸ், நாங்கள் ஹாட் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம். வி ட்ரிங்க் டீ, டீ குடிக்கிறோம் அந்த மழை வர டைமில். ஐ லவ் த ரெயின், எனக்கு மழைனா ரொம்ப பிடிக்கும். ஐ விஷ் இட் குட் கம் அகைன், மழை
திரும்ப வரணும்னு நான் விருப்பப்படுறேன். இதுதான் இந்த லெசன். இதுலேருந்து நான் கொஷின் எடுத்திருக்கேன் பாருங்கள். How is the cloud? It is big dark clouds hide in the sun. இது 2 கொஷினை கேட்கலாம். ஒன்று, how is the clouds? இதுக்கு என்ன ஆன்சர்? இட் இஸ் பிக் அண்ட் டார்க் அப்படின்னு போடுங்க. வேர் டஸ் த clouds sorry where does the clouds hide? எங்கே ஒளிஞ்சிருக்கு அப்படின்னா அது எங்கே ஒளிஞ்சிருக்கு? behind the sun. ஸோ இந்த 2 கொஷினை ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, இந்த 2 சென்டென்ஸுக்கான கொஷின் தான் இங்கே நான் இப்படி கேட்டிருக்கேன். இல்லை இந்த fill in the blanks மாதிரி நீங்கள் எடுத்தாலும் சரி தான். இட் இஸ் கோயிங் டு ரெயின். வாட் ஹேப்பன் நெக்ஸ்ட்? இட் இஸ் கோயிங் டு ரெயின். How are the clouds made of? எப்படி clouds made ஆகுது, எப்படி உருவாகுது? many tiny drops of waterனால உருவாகுது. How do raindrops grow? எப்படி வளருது? big and heavy. Raindrops fall out of எங்கேருந்து விழுகுது? sky. many raindrops make எதை உருவாக்குது? many raindrops rain உருவாக்குது. How does rain made அப்படின்னா நீங்கள் இப்படி எழுதலாம். many raindrops make rain அப்படின்னு. where do the birds hide? பறவைகள் எங்கே ஒளிஞ்சிருக்கு? ட்ரீஸில். where do rabbits hop? எங்கே rabbits குதிக்குது? ஹோல்ஸில். who makes puddle? எது படலை கிரியேட் பண்ணுச்சு? ரெயின். who comes out? எது வெளியே வந்துச்சு? snails and worms. where do we sit? எங்கே நம்ம உட்காந்துருக்கோம்? outside of our home. what do we make? நாங்கள் என்ன உருவாக்கியிருக்கோம்? பேப்பர் போட்ஸ் உருவாக்கியிருக்கோம். where do we sail the paper boat? பேப்பர் போட் நாங்கள் எங்கே விடுவோம்? இந்த puddle. where do we eat? நம்ம என்ன சாப்பிட்றோம்? ஸ்நாக்ஸ் அண்ட் டீ. ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம். எது குடிக்கிறோம்? what do we drink? டீ. what do they wish? எது என்ன விருப்பம் எங்களுக்கு? the rain would come again. மழை திரும்ப வரணும்னு சொல்லிட்டு. ஸோ இதோட ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு ஃபினிஷ் ஆகுது. அடுத்து செகண்ட் ஸ்டாண்டர்டில் நம்ம சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.